ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் இதில் இருக்கக்கூடிய பாடம் 5ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கணக்கு என்ன அப்படின்னா கணக்கு எண் 27. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக இருக்க 5 மார்க்ஸ் சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் நம்பர் 24, 25, 26, 27 இந்த 4 கணக்கில் இருந்து உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த 4 கணக்குகளையும் ப்ளஸ் நமக்கு எடுத்துக்காட்டில் இருக்கு இல்லையா, விரிவான கணக்குகளில் இதே பேஸ் பண்ணி உனக்கு 24வது, 25, 26, 27 அந்த 4 கணக்குகளையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா தெளிவாக பார்க்கணும். சரியா? இதில் இருக்கிறத நம்ம பார்த்தாலே நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த 2 லெசன் தான் போர்ஷன். அப்படின்னும் போது நற்பெயரில் ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க, இந்த இதில் ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஈஸியாக நம்ம 5 மார்க் எடுக்கலாம். 5 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணால் மட்டுமே நமக்கு டோட்டல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சம்மில் என்ன டீட்டெயில் இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கணக்கு எண் 27. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பு சங்கர் என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 3:2 விகிதத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட இருப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. முதல் கொடுத்துருக்காங்க, கடனீந்தோர் இங்கே பாருங்கள், நம்ம முதல் கணக்கில் என்னென்ன வேர்டு பிரிக்க போகிறோம். லாப நட்ட கணக்கு, தொழிலாளர் ஈட்டு நிதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏதாவது இருக்குது. ஸோ பொறுப்புகள் பக்கம் வந்தால் நமக்கு லாபம், பொறுப்புகள் பக்கம் வந்தால் நமக்கு லாபம், சொத்துக்கள் பக்கம் வந்தால் நமக்கு நட்டம். சரியா? ஓகே, தொழிலாளர் ஈட்டு நிதியை பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள். பின்வரும் விவரங்களின் அடிப்படையில் ராஜேஷ் என்பவர், அப்போது புதுசாக வர கூட்டாளியோட நேம் என்ன? ராஜேஷ். அவர் கொண்டு வர்ற பங்கு என்ன? 1/5 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்க்கப்பட்டார். நிறுவனத்தின் நற்பெயர் 75,000. ஸோ போன கணக்குலலாம் என்னென்னா நற்பெயர்னு ஒன்று மதிப்பிட்டாங்க, அதுக்கு ரொக்கம் கொண்டு வரலன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நற்பெயர்னு ஒன்று மதிப்பிட்டாங்க, அதுக்கு ரொக்கம் கொண்டு வந்தார்னு பார்த்தோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் நற்பெயர். ஸோ ஒருத்தரோட நற்பெயர் கொடுக்கல, புதுசாக வர கூட்டாளியோட நற்பெயர் கொடுக்கல. நமக்கு அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியோட மொத்த நற்பெயரும் கொடுத்துருக்காங்க. அதில் ராஜேஷோட பங்கை மட்டும் கண்டுபிடிச்சி அதை நம்ம என்ன பண்ணணும்னா பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து தரணும். எந்த விகிதத்தில்? 3:2 இந்த விகிதத்தில் பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது நிறுவனத்தோட நற்பெயர் எவ்வளோ? 75,000. ஸோ இந்த 75,000த்தில் ராஜேஷோட பங்கு என்ன? 1/5. ஸோ இந்த விகிதத்தில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 × 75,000 75,000. அப்போது 5ஆல் நம்ம வகுக்கணும். ஸோ ஓரஞ்சு 5. 75ல் எத்தனை 5 இருக்குது பாருங்கள். 1 டைம் போட முடியுமா? ஓரஞ்சு 5. பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 2. அடுத்து இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 25. 25ல் 5 25. ஸோ அப்போ 15,000. இது அடிச்சிட்டோன்னா 3 0வை இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போது ராஜேஷோட நற்பெயர் எவ்வளோ அப்படின்னா 15,000. இந்த 15,000த்தை நம்ம என்ன விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா 3:2 விகிதத்தில். ஸோ இந்த இது புரிஞ்சிச்சா? கணக்கிலலாம் நற்பெயர் மதிப்பிட்டாங்க, காசு கொண்டு வரல. ரெண்டாவது காசு கொண்டுட்டு வந்திருக்காரு. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறுவனத்தோட மொத்த நற்பெயர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ராஜேஷ் எவ்வளோ கொண்டு வராரு? முதல் 1,50,000. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் என்னென்னா வாகனம் என்ன பண்ணியிருக்காங்க? மதிப்பு ஏற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே 1,60,000 இருக்குது, இங்கே 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மதிப்பு உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சரக்கிருப்பு 3,80,000. பாருங்கள், இங்கே சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 லட்சம் கொடுத்துருக்காங்க, இங்கே 3,80,000. அப்போ மதிப்பு குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கடனாளிகள் 3,50,000. இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் கடனாளிகள்? 3,60,000. அப்போ மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மறுமதிப்பீடு போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எதிர்பார்க்கப்படும் தொழிலாளர் ஈட்டு
நிதி மீதான கோரிக்கை 10,000. அப்போது இங்கே வந்து நம்ம தொழிலாளர் ஈட்டு நிதி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், முதல் கணக்கில் பிரித்து போடுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே பாக்ஸ்க்கு வெளியே இருக்குது அப்படின்னாலே இதை 2 டைம்ஸ் போடுவோம். அப்போது இந்த 10,000 நம்ம இருப்பு நிலை குறிப்பில் காட்ட போகிறோம். அதே மாதிரி முதல் கணக்கில் 60,000 இருக்கு இல்லையா, அந்த 60,000ல் 10,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 50,000 தான் பிரித்து தர போகிறோம். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பதிவுறா முதலீடு அப்படின்னும் போது நமக்கு சொத்து. ஸோ சொத்தை வந்து பதியலை, அப்போ பதிய போகும்போது சொத்தின் மதிப்பு உயரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கணக்கு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் மறுமதிப்பீடு. சரக்கிருப்பு மதிப்பு குறைஞ்சது இல்லையா 20,000. இதை எப்படி போட்டோம், அங்கே சம்பளம் வந்து 4 லட்சம் கொடுத்துருந்தாங்க பாக்ஸ்குள்ளே, பாக்ஸ்க்கு வெளியில் 3,20,000 80,000 கொடுத்துருந்தாங்க. அப்போ மதிப்பு குறைஞ்சிருக்கு. எவ்வளோ 20,000. அதே மாதிரி கடனாளிக்கும் 10,000 என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதிப்பு குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாகனம் வந்து பாக்ஸ்குள்ளே 1,60,000 இருக்குது, பாக்ஸ்க்கு வெளியில் கீழே வந்து 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ மதிப்பு உயர்ந்திருக்கு 40,000. அடுத்து முதலீடு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பதியலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சொத்தின் மதிப்பு உயருது. ஸோ அப்போ சொத்துக்கள் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது 45,000. ஓகே, அப்போ இந்த பக்கம் கம்மியாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது மறுமதிப்பீட்டு லாபம். இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை நம்ம நேரடியாக போடாமல் பழைய கூட்டாளிகளுக்கு அவங்க விகிதத்தில் 3:2 விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3:2 விகிதத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விகிதத்தில் நம்ம போடணும். ஸோ அப்போ என்ன போடுவீங்க, 15,000 × 3/5, 15,000 × 2/5 இந்த விகிதத்தில் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 9,000 6,000 கிடைக்கும். ஸோ அதை பிரித்து போடணும். நெக்ஸ்ட்டு முதல் கணக்கில் இருப்பு கீக்கோ அப்படின்றது வந்து எங்கே போடுவோம், 4 லட்சம் 3 லட்சம் போட்டிருக்கோமா, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய முதல். நெக்ஸ்ட்டு வங்கி கணக்குன்னு போட்டு ராஜேஷ் கொண்டு வந்த 1,50,000 முதல். அடுத்து நற்பெயர் வங்கி கணக்குன்னு போட்டு நற்பெயர் 15,000 நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இந்த 15,000 நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். அடுத்து லாபம் இருக்குது. ஸோ இந்த லாபம் 1,20,000 3:2 விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். 72,000 48,000. அடுத்து நம்ம கணக்கில் கண்டுபிடிச்ச மறுமதிப்பீட்டு லாபம், ஸோ அதையும் போட்டுக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறம் தொழிலாளர் ஈட்டு நிதி நான் சொன்னேன் இல்லையா, அங்கே 10,000 வந்து பாக்ஸ்க்கு வெளியே கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்போது அந்த 10,000 தான் நம்ம இருப்புநிலை குறிப்பில் காட்டணும். அதனால் இங்கே பாக்ஸில் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. இந்த 60,000ல் 10,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 50,000 இருக்கும் இல்லையா, இந்த 50,000 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3:2 விகிதத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க. 30,000 20,000ன்ட்டு. சரியா. அடுத்து இதை பிரித்து டோட்டல் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நற்பெயர் கொண்டு வந்திருக்காங்க. நற்பெயர் வந்து அவர் காசு கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஆப்போசிட்டாக எதுவும் போட தேவையில்லை. ஓகேவா. ஸோ இருப்பு கீக்கோ போட்டு போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது இருப்பு நிலை குறிப்பு. ஸோ இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னும் போது முதல் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, 5,20,000 3,80,000 1,50,000 அதை போட்டுக்கணும். போட்டுட்டு பாக்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது, கடனீந்தோர் இருக்கா 1,20,000 அதை போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தொழிலாளர் ஈட்டு நிதி நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து இருப்புநிலை குறிப்பில் இந்த 10,000 மட்டும்தான் நம்ம காட்டணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த 50,000 இங்கே பாக்ஸ்க்குள்ளே 60,000 இருக்குது. இந்த 10,000 கழித்து 50,000 தான் நம்ம எங்கே போட்டோம் அப்படின்னா முதல் கணக்கில் போட்டோம் இல்லையா. அப்போது பேலன்ஸ் இருக்குது இந்த 10,000 மட்டும்தான் நம்ம இருப்புநிலை குறிப்பில் போடணும். ஸோ தொழிலாளர் ஈட்டு நிதி அப்படின்னு போட்டு 60,000 மைனஸ் 50,000. ஸோ நமக்கு 10,000 வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வரவு பக்கம் சொத்துக்கள் பக்கம் கணிப்பொறி வாங்கியிருக்காங்க. ஸோ அதை போட்டாச்சு. வாகனம் மதிப்பு உயர்ந்தது 40,000, அதை கூட்டி அவுட்டர் காலம் போட்டுட்டோம். சரக்கிருப்பு தேய்மானம் 20,000. கடனாளி மதிப்பு குறைஞ்சது 10,000. ஸோ கழிச்சு அவுட்டர் காலம். நெக்ஸ்ட்டு வங்கியில் அங்கே வங்கி ரொக்கம்னு எவ்வளோ இருக்குது, 40,000 இருக்குது. ஸோ அந்த 40,000 ப்ளஸ்
ராஜேஷ் கொண்டு வந்த முதல் 1,50,000 ப்ளஸ் அவர் கொண்டு வந்த நற்பெயர். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி அவுட்டர் காலம் என்ன போடுவோங்க, 2,05,000. அடுத்து முதலீடு ஒன்று பாக்ஸ்க்கு வெளியே கொடுத்துருந்தாங்க 5,000. ஸோ இந்த முதலீடையும் நம்ம போட்டுக்கணும். ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.